Hi friends, welcome to Career Growth 360. இன்னைக்கு வீடியோல நம்ம Infosys ஓட ஃப்ரீ சர்டிஃபிகேஷன் கோர்சஸ் பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ நீங்க காலேஜ் படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த கோர்சஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பேசிக்ல இருந்து நீங்க ஏதாவது ஒரு பர்டிகுலர் லாங்குவேஜ் அப்படின்னா டெக்னாலஜி நீங்க கத்துக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கோங்க. சரி வாங்க என்னென்ன கோர்சஸ் இருக்கு, எப்படி நீங்க சர்டிஃபிகேஷனுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு இருக்க கோர்ஸ் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அல்காரிதம்ஸ். ஸோ இந்த கோர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இப்போ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கற்றுக்க போகிறீங்க, அதாவது பைத்தான், ஜாவா, C++, இந்த மாதிரி ஏதாவது ஒரு லாங்குவேஜ் கற்றுக்க போகிறீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி நீங்கள் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அல்காரிதம்ஸ் கண்டிப்பாக கற்றுக்கணும். ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட் தி பேஸ் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த கோர்ஸ் பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டெப்த்தாக எல்லா கான்செப்ட்ஸுமே கொடுத்துருக்காங்க. பேசிக் லெவல்ல இருந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்மீடியட் லெவல் வரைக்கும் என்னெல்லாம் தேவையோ அது எல்லாமே இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த கோர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 21 ஹார்ஸ் டைமிங் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஒரே நாளில் கம்ப்ளீட் பண்ண முடியாது. நீங்கள் டெய்லி கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ப்ளிட் பண்ணி நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம். டோட்டலாக பார்த்தீங்கன்னா 31 மாடியூல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கோர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெண்டு விதமாக பிரிச்சிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா எசென்ஷியல் கான்செப்ட்ஸ் 1 அப்படின்னு சொல்லி கொடுத்து அதில் அரேஸ், லிங்க்டு லிஸ்ட், சாக், கியூ, ஹேஷ் டேபிள்ஸ் இதெல்லாம் கவர் பண்ணியிருக்காங்க. இதே பார்த்தீங்க அப்படின்னா எசென்ஷியல் கான்செப்ட்ஸ் 2 அப்படின்னு கொடுத்து இதில் சர்ச்சிங், அதில் என்னென்ன டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது, அதே மாதிரி சார்ட்டிங், ஸோ அதே மாதிரி ட்ராவல்ஸ் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கான்செப்ட் 2ல் கவர் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அது மட்டும் இல்லாமல் இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக கொடுத்து அதில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சில செட் ஆஃப் கொஸ்டின்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இன்டெப்த்தாக டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அல்காரிதம்ஸ் கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த கோர்ஸ் ஹைலி ரெக்கமெண்டட். அதே மாதிரி இந்த கோர்ஸ் பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த கோர்ஸ் உங்களுக்கு நீங்கள் எப்படி லேர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னா, ஸோ ஒவ்வொரு டைட்டில் கீழேயும் உங்களுக்கு வீடியோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் எல்லாமே நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் உங்களோட சைட்லேருந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும். ஸோ நீங்கள் ஜஸ்ட் இதை அப்படியே பார்த்துட்டு நீங்கள் அதை விட்டுட்டிங்கன்னா கண்டிப்பாக மறந்து போயிடுவீங்க. ஸோ சைட் பை சைட் நீங்கள் ப்ராக்டிக்கலாக பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு ஒரு ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அசஸ்மெண்ட் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த அசஸ்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக 1 ஹவர் ஆஃப் டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டைம் பீரியடில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அசஸ்மெண்ட் எடுத்ததுக்கப்புறம் 60% நீங்கள் எடுத்திருக்கணும். அப்படிதான் கட் ஆஃப் மார்க்காக வச்சிருக்காங்க. அதோட கம்மியாக எடுத்தீங்கன்னா அதிகமாக திருப்பி அகெயின் பார்த்தீங்கன்னா நீங்கள் அட்டெம்ப்ட் எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி டோட்டலாக உங்களால் 99 அட்டெம்ப்ட்ஸ் டோட்டலாக எடுக்க முடியும். அதுக்குள்ளே நீங்கள் ஏதாவது ஒரு டைம் நீங்கள் 60% எடுத்தீங்கன்னா உங்களுக்கு சர்டிஃபிகேட் கிடைச்சிரும். ஸோ அந்த சர்டிஃபிகேட்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு உங்களுடைய ரெஸ்யூமில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா 16 செஷன்ஸ் இருக்கும். அதில் உங்களுக்கு 50 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ அந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்பைண்டாக மிக்ஸ்டாக தான் இருக்கும். அதாவது உங்களுக்கு MCQஸாக இருக்கலாம், அப்படின்னா சின்ன ப்ராப்ளம் கொடுக்கலாம், டீபக்கிங் இருக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு சின்ன சின்ன கான்செப்ட்ஸில் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ உங்களுக்கான சிஸ்டம் ரெக்குவயர்மெண்ட்ஸும் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த கோர்ஸ் நீங்கள் எடுக்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம செகண்டாக பார்க்கக்கூடிய கோர்ஸ் பார்த்தீங்கன்னா தி கம்ப்ளீட் பைத்தான் கோர்ஸ். ஸோ நீங்கள் ஏதாவது ஒரு புதுசாக ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கற்றுக்கணும் அப்படிங்கிற ஐடியாவில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் பைத்தான் பிக் பண்ணலாம். ஸோ பைத்தான் பார்த்தீங்கன்னா வெப் டெவலப்மெண்ட், அதே மாதிரி GUI டெவலப்மெண்ட், கேம் டெவலப்மெண்ட், இது மாதிரி நிறைய இடத்துல யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் படித்து முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் நிறைய செக்டர்ஸ் உங்களுக்கு இருக்குது ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். நீங்கள் உங்களுக்கு பிடிச்சதை சூஸ் பண்ணி அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த கோர்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போயிருக்காங்க. அதாவது நிறைய ப்ராஜெக்ட்ஸோட உங்களுக்கு இந்த கோர்ஸ் கவர் ஆகுது. டோட்டலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 35 ஹார்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த பைத்தான் கோர்ஸ் பேசிக் மட்டும் கிடையாது, பேசிக்ஸ் அதே மாதிரி இன்டர்மீடியட் லெவல், அட்வான்ஸ்டு, இது மூணுமே கம்பைண்டாக வச்சிருக்காங்க. ஸோ இந்த கோர்ஸில் வெறும் ஃபண்டமெண்டல்ஸ் மட்டும் கவர் பண்ணாமல் 2-3 லைப்ரரிஸையும் பார்த்தீங்க அப்படின்னா அடிஷ்னலாக சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது நீங்கள் இப்போ வெப் ஸ்கிராப்பிங்க்கு எப்படி பைத்தான் யூஸ் பண்ணலாம், அதே மாதிரி இப்போ டெஸ்டிங்க்கு செலினியம் யூஸ் பண்ணி பைத்தானோட எப்படி நீங்கள் டெஸ்ட் பண்ணலாம், இப்போ இதே பைத்தான் வச்சு நீங்கள் எப்படி அட்வான்ஸ்டு கான்செப்ட்ஸ் எல்லாம் கற்றுக்க முடியும், அதே மாதிரி பைத்தானை எப்படி GUI டெவலப்மெண்ட்க்கு எப்படி டீகிண்டர் லைப்ரரி யூஸ் பண்ணி எப்படி கற்றுக்கிறது, அதே மாதிரி யூனிட் டெஸ்டிங் எப்படி பைத்தானில் பண்ணணும், பைத்தானோட லைப்ரரிஸ் பற்றி உங்களுக்கு தனியாகவே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டாப்பிக்காக கொடுத்து அதை தனியாக எடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பைத்தான் எப்படி APIயோட இன்ட்ராக்ட் பண்ணுறது, பைத்தான் வச்சு எப்படி வெப் டெவலப்மெண்ட்டில் ஃப்ளாஸ்க் லைப்ரரி யூஸ் பண்ணி எப்படி நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நிறைய கான்செப்ட் இந்த ப்ராஜெக்டோட பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட் பண்ணியிருக்காங்க.
ஸோ உங்களுக்கு வந்து இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் மைல்ஸ்டோன் ப்ராஜெக்ட் 2, மைல்ஸ்டோன் ப்ராஜெக்ட் 1 அப்படின்னு சொல்லி எல்லாமே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வந்து பைத்தான் டாப் டு பாட்டம் நீங்கள் கற்றுக்கணும்னா இந்த கோர்ஸ் வந்து கண்டிப்பாக நீங்கள் எடுத்து ட்ரை பண்ணலாம். ஸோ எக்கச்சக்கமான லைப்ரரிஸோட நீங்கள் படிக்கிறதுனால ரொம்பவே வந்து ஒரு ஆடட் அட்வான்டேஜ் தான். அது எல்லாமே உங்களுடைய ரெஸ்யூமில் நீங்கள் பாயிண்ட் அவுட் பண்ணி நீங்கள் காமிக்கலாம். ஸோ இந்த கோர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக உங்களுக்கு ஒரு அசஸ்மெண்ட் இருக்கும். ஸோ சேம் தான், எல்லா அசஸ்மெண்ட்டும் உங்களுக்கு 1 hour தான் இருக்கும். ஸோ 60 மார்க் நீங்கள் எடுத்தீங்கன்னா பாஸ், அப்படி இல்லைன்னா நீங்கள் திருப்பி இன்னொரு அட்டெம்ப்ட் பண்ணிக்க முடியும். ஓகே, நம்ம இப்போ தேர்டாக பார்க்க போகிற கோர்ஸ் ஜாவா ப்ரோக்ராமிங் ஃபண்டமெண்டல்ஸ். ஸோ இந்த கோர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஜாவா வந்து பேசிக்லேருந்து கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த கோர்ஸ் வந்து கண்டிப்பாக நீங்கள் எடுக்கலாம். ஸோ இந்த கோர்ஸ் பார்த்தீங்கன்னா இன்டெப்த்தாக உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கல, பட் ஆனால் நீங்கள் பேசிக்லேருந்து ஒரு இன்டர்மீடியட் லெவல் வரைக்கும் என்னென்ன கான்செப்ட்ஸ்லாம் தேவையோ அது எல்லாமே கவர் பண்ணியிருக்காங்க. ஸோ டோட்டல் ஹார்ஸ் பார்த்தீங்கன்னா 36 ஹார்ஸ் கொடுத்துருக்காங்க. 32 மாடியூல்ஸ் வந்து உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த கோர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து எல்லா கான்செப்ட்ஸுமே வந்து கவர் பண்ணியிருக்காங்க. அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா ஜாவா லைப்ரரிஸ் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறதும் வந்து உங்களுக்கு ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து இந்த பர்டிகுலர் ப்ராஜெக்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபைனலாக இருக்கக்கூடிய ப்ராஜெக்ட் வந்து ஃபண்டமெண்டல்ஸ் கேப்ஸ்டோன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு எல்லா கான்செப்ட்ஸ் நீங்கள் என்னெல்லாம் கற்றுருக்கீங்களோ அதை வச்சு ஒரு ப்ராஜெக்ட் ஃபைனலாக நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அசஸ்மெண்ட் எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த அசஸ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 hour 20 minutes வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கோர்ஸ் கண்டிப்பாக வந்து நீங்கள் ஜாவா படிக்க போகிறீங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் அண்ட் அஜைல் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் கோர்ஸ் தான் எடுத்திருக்கோம். ஸோ இந்த கோர்ஸ் வந்து எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இப்போ ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ண போகிறீங்க அப்படின்னாலே ஃபஸ்ட்டு கேட்கக்கூடிய கொஸ்டின் வாட் இஸ் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிள். ஸோ நீங்கள் ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் ஏரியாக்குள்ளே நீங்கள் போக போகிறீங்க அப்படின்னாலே அந்த லைஃப் சைக்கிள் என்ன, ஸோ என்னென்ன ப்ராசஸ்லாம் இருக்குது, என்னென்ன மாடல்ஸ்லாம் யூஸ் பண்ணி சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணுவாங்க, இதெல்லாம் வந்து கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ அஜைல் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ட்ரெடிஷ்னல் மாடலோட வந்து கம்பேர் பண்ணுறப்ப அஜைல் தான் வந்து இப்போ எல்லாரும் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா நிறையா பெனிஃபிட்ஸ் வந்து இருக்குது. ஸோ அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அஜைல் கோர்ஸ் வந்து நம்ம இந்த பர்டிகுலர் வீடியோவில் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் ஏரியாவில் போக போகிறீங்கன்னா நீங்கள் இதுவும் வந்து நீங்கள் படிச்சுட்டு நீங்கள் வந்து ப்ரொசீட் பண்ணலாம். ஸோ இந்த கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் பேசிக்ஸ் மட்டும்தான், ஜஸ்ட் நீங்கள் ஒரு 2 hours ஸ்பெண்ட் பண்ணால் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ இந்த கோர்ஸும் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து வெப் டெவலப்மெண்ட்கான கோர்சஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். அதில் ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு இருக்கிறது ப்ராக்டிக்கல் HTML அண்ட் CSS. ஸோ இந்த கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் HTML வந்து பேசிக்ஸ்லேருந்து கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த கோர்ஸ் ஒரு பெஸ்ட்டான கோர்ஸ். ஸோ HTML டேக்ஸ், கிளாஸஸ், ஐடி, எப்படி வந்து CSS யூஸ் பண்ணணும், ரெஸ்பான்சிவ் டிசைன் எப்படி கிரியேட் பண்ணணும், மொபைல் ஃப்ரெண்ட்லியாக எப்படி கிரியேட் பண்ணணும், இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் கோர்ஸில் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கோர்ஸோட ஹார்ஸ் பார்த்தீங்கன்னா 5 hours 24 minutes இருக்குது. டோட்டலாக 6 மாடியூல்ஸ் தான் இருக்குது. ஸோ ஈஸியாக வந்து உங்களால் கம்ப்ளீட் பண்ண முடியும். ஃபைனலாக ஒரு 1 hourக்கு அசஸ்மெண்ட் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த கோர்ஸ் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அடுத்து ஜாவா ஸ்கிரிப்ட் கோர்ஸ் வந்து எடுக்கலாம். ஸோ இந்த கோர்ஸ் பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து பேசிக்லேருந்து இன்டர்மீடியட் லெவல் வரைக்கும் நீங்கள் கற்றுக்குவீங்க. டோட்டலாக 19 மாடியூல்ஸ் இருக்குது. ஸோ டைமிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 15 to 16 hours வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்ஸ்லேருந்து ஒரு இன்டர்மீடியட் லெவல் வரைக்கும் நீங்கள் கற்றுக்கிட்டு ஃபைனலாக ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுவீங்க. ஸோ இந்த ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஜாவா ஸ்கிரிப்ட் அசஸ்மெண்ட் நீங்கள் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த கோர்ஸும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹைலி ரெக்கமெண்டட். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜாவா ஸ்கிரிப்ட் முடிச்சுட்டு நீங்கள் வந்து ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பருக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ண போகிறீங்கன்னா ரியாக்ட் ஜேஸ் நீங்கள் படிக்கலாம், அப்படின்னா ஆங்குலர் ஜேஸ் கூட நீங்கள் படிக்கலாம். இதே நீங்கள் பேக் எண்ட் வந்து நீங்கள் படிக்க போகிறீங்கன்னா எக்ஸ்பிரஸ் ஜேஎஸ் அப்படின்னா நோட் ஜேஎஸ். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கோர்சஸ் வந்து பிக் பண்ணி நீங்கள் படிச்சுக்க முடியும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்கில் இருக்கிறது வந்து ரியாக்ட் ஜேஎஸ். ஸோ அதனால வந்து அந்த கோர்ஸ் வந்து இங்கே பிக் பண்ணி நான் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ இதே வந்து நீங்கள் நோட் ஜேஸ் படிக்கணும்னா கூட நீங்கள் வந்து இங்கே சர்ச் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த கோர்ஸ் எடுத்து படிக்கலாம். ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக ரியாக்ட் ஜேஸ்க்கான ப்ராஜெக்ட்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபைனல் அசஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா 1.5 hours நீங்கள் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேசிக்லேருந்து ஒரு இன்டர்மீடியட் லெவல் வரைக்கும் இருக்கக்கூடிய கண்டென்ட் எல்லாமே கவர் பண்ணியிருக்காங்க. அதாவது 13 hours வந்து நீங்கள் இந்த பர்டிகுலர் கோர்ஸ் வந்து டைமிங் கொடுத்துருக்காங்க. 16 மாடியூல்ஸ் இருக்குது. எனக்கு இந்த மாதிரி தனித்தனியாக படிக்கிறதுக்கு பதிலாக எல்லாமே கம்பைண்டாக படித்தா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஐடியா உங்களுக்கு இருக்குது அப்படின்னா ஸோ அதுக்கு வந்து தி ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்மெண்ட் கோர்ஸ் வந்து நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம். ஸோ இந்த கோர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு எல்லாமே வந்து கவர் பண்ணியிருக்காங்க. டோட்டலாக 34 hours கொடுத்துருக்காங்க. அதாவது HTML-ம் இங்கே கவர் பண்ணியிருக்காங்க. HTML5, CSS3, Bootstrap, JavaScript, jQuery, பேக்-எண்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ், ஃப்ரண்ட் எண்ட், இந்த மாதிரி எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரே கோர்ஸில் வந்து கவர் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட் SQL. ஸோ இந்த கோர்ஸ் வந்து நீங்கள் எடுக்கிறது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்மெண்ட் கோர்ஸ் எடுத்துகிட்டு ஸோ சேம் ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்பருக்கான ஜாப் ரோல்ஸ்க்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு நார்மல் வெப் டெவலப்பர் வாங்குற சேலரியோட ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்பர் வாங்குற சேலரி அதிகமாக தான் இருக்கும். ஸோ அதனால் கண்டிப்பாக இந்த கோர்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு எந்த ஒரு ப்ரோக்ராமிங்
லாங்குவேஜஸும் இல்லாமல் நான் வந்து ஜஸ்ட்டு வந்து டெம்ப்ளேட்ஸ் வச்சு நான் வந்து வெப் டெவலப் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஐடியா இருந்துச்சு அப்படின்னா அப்போ நீங்கள் வேர்ட்ப்ரெஸ் ஃபார் வெப் டெவலப்மெண்ட் இந்த கோர்ஸ் வந்து எடுக்கலாம். ஸோ இதில் வந்து கோடிங் லாங்குவேஜஸ் எதுவுமே யூஸ் பண்ண மாட்டாங்க. ஜஸ்ட் டெம்ப்ளேட்ஸ் வச்சு எப்படி வந்து வெப் டெவலப்மெண்ட் வந்து நீங்கள் கற்றுக்கலாம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா வந்து கிடைக்கும். ஸோ இந்த கோர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே வந்து சிம்பிளாக உங்களுக்கு இருக்கும். ஸோ 20 hours ஆஃப் கண்டென்ட் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தீம் அண்ட் டெம்ப்ளேட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ அதை வச்சு எப்படி வந்து ப்ராப்பராக ஒரு வெப்சைட் வந்து டிசைன் பண்ணி டெவலப் பண்ணுறதுங்கிறத காமிப்பாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கோர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆண்ட்ராய்டு டெவலப்பருக்கான கோர்ஸ். ஸோ நீங்கள் வந்து ஆப் டெவலப் பண்ணணும் அப்படிங்கிற இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த கோர்ஸ் இருக்கலாம். இந்த கோர்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வந்து ஜாவா தான் வந்து ஃபஸ்ட் பேசிக்ஸ் எடுப்பாங்க. ஸோ ஜாவா தான் வந்து ஒரு மெயினான ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் நம்ம ஆண்ட்ராய்டு டெவலப்மெண்ட்டுக்கு வரப்போ. ஸோ உங்களுக்கு 38 ஹார்ஸ் ஆஃப் கண்டென்ட் வந்து கொடுத்துருக்காங்க. 33 மாடியூல்ஸ் இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி குட்டி ஆப்பாக வந்து நீங்கள் ப்ராஜெக்டாக வந்து பண்ணுவீங்க இந்த கோர்ஸில். ஸோ இதிலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 3 to 4 அப்ளிகேஷன்ஸ் வந்து நீங்கள் பில்ட் பண்ணியிருப்பீங்க இந்த கோர்ஸ் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுறப்ப. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் 1 hour அசஸ்மெண்ட் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிகினர் லெவல் டு இன்டர்மீடியட் லெவல். ஸோ லாஸ்ட்டாக வந்து நம்ம பார்க்கக்கூடிய கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சைபர் செக்யூரிட்டி. ஸோ நீங்கள் வந்து இப்போ தான் புதுசாக சைபர் செக்யூரிட்டி நீங்கள் படிக்க போகிறீங்க அப்படின்னா ஸோ அதுக்கு பேசிக்காக வந்து சில டேர்ம்ஸ் அண்ட் டெக்னாலஜிஸ்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதெல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் கோர்ஸில் வந்து உங்களுக்கு கவர் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபைனலாக உங்களுக்கு ஒரு 30 minutes அசஸ்மெண்ட் இருக்குது. ஸோ இந்த கோர்ஸ் இல்லாமல் உங்களுக்கு வந்து இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக நிறைய பேர் வந்து கேட்கக்கூடிய கோர்சஸ். ஸோ அதெல்லாம் வந்து நான் வீடியோவில் காமிச்சிருக்கேன். இதே வந்து நீங்கள் வந்து பர்டிகுலராக ஸ்பெசிஃபிக்காக நான் வந்து மிஷின் லேர்னிங் படிக்கணும் இல்லை பிக் டேட்டா படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இன்ட்ரெஸ்ட் உள்ள ஒரு பர்சனாக இருந்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு சர்ச் பார் இருக்குது. ஸோ இதில் வந்து நீங்கள் உங்களுக்கு என்ன நீங்கள் படிக்கணுமோ அதை வந்து நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய கோர்சஸ் வந்து வரும். இப்போ நீங்கள் ஒரு கோர்ஸ் வந்து சர்ச் பண்ணியிருக்கீங்கன்னா கீழே வந்து உங்களுக்கு அது சம்மந்தப்பட்டு மற்ற கோர்சஸும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சஜஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இது மூலமாக நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச கோர்ஸை நீங்கள் எடுத்துக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு ஒரு கோர்ஸில் வந்து ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா ஸோ இங்கே டிஸ்கஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டிஸ்கஷன் போர்ட்டல் ஓப்பன் ஆகும். ஸோ அங்கே வந்து உங்களோட கொஸ்டின்ஸை கேட்கலாம். ஸோ அவங்க உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒர்க் ஆக போகுது. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த கோர்ஸ்க்கு வந்து ஃபஸ்ட்டு லாகின் பண்ணணும். ஸோ நீங்கள் உங்கள் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறதுனால பண்ணிக்கலாம். அப்படின்னா டேரெக்டாக உங்கள் ஜிமெயில் ஐடி வச்சு நீங்கள் லாகின் பண்ணிட்டு கூட இந்த கோர்ஸ் வந்து எடுத்துக்கலாம். ஸோ இந்த கோர்ஸோட லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.